ஹாய் ஃபேமிலி. ஒரு வழியாக வந்து வேளச்சேரி வரைக்கும் இருந்த ட்ரெயின், அதாவது பீச் டு வேளச்சேரி ட்ரெயின் வந்து நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்குமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அது 10ஆம் தேதியே ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நிறையா இது சொல்லி லாஸ்ட் இயரே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது, இப்போது ரீசெண்டாக ஒரு 1 வீக் பிஃபோர் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. அதுவும் இல்லைன்னு தள்ளி போயிட்டு நாளைக்கு கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகுது. டைம் டேபிள்லாம் போட்டாங்க. ஸோ அதை கூட நான் இந்த வீடியோவில் லிங்க்கில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் சில விஷயங்கள்லாம் வந்து நான் அந்த டைம் டேபிள் கீழே சில பேர் வந்து அவங்களோட கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்த ட்ரெயின் வந்து பீச்சுக்கு எப்போது ரீச் ஆகுது, எக்ஸாம்பிளுக்கு 8:30க்கு ரீச் ஆகுதுன்னா 8:30க்கே வந்து அங்கேருந்து ஆவடி ட்ரெயின் கிளம்புது அப்படின்ற மாதிரி. ஸோ இது ஒரு கனெக்டிவிட்டியே இல்லை. ஸோ இதுக்கு கனெக்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி டைம் டேபிள் மாற்றுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா, இந்த ட்ரெயின் 8:30க்கு முன்னாடி ஒரு 8:25 8:20க்கு போச்சுன்னா அங்கேருந்து அந்த சென்ட்ரலுக்கு போயிட்டு அந்த ஆவடி ட்ரெயின் பிடிக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஒரு கனெக்டிவிட்டி மாதிரி வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சில பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு என்ன ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். இது ஒரு ஹாப்பி நியூஸ் தான். அதுவும் இல்லாமல் எனக்கே கூட இங்கேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடிலாம் நான் எப்படி போவேன்னா, வேளச்சேரியில் இருந்து நான் வந்து எல்ஐசிக்கு போகிறதுக்கு எங்கன்னா இந்த பீச் ஸ்டேஷன் அந்த மாதிரி போய் இறங்கினா கூட அங்கேருந்து ஒரு 2 ஸ்டாப்ஸ் 3 ஸ்டாப்ஸ் எனக்கு வந்து ஆஃபீஸ்க்கு வர்றதுக்கு. இப்போது என்ன அப்படின்னா வந்து வேளச்சேரியில் இருக்கவங்க, அதாவது வேற எங்கேயாவது இந்த நுங்கம்பாக்கம் போகணும், இல்லைன்னா வந்து சேத்துப்பட்டு போகணும் அப்படின்னா கூட கரெக்டாக நம்ம சென்ட் தாமஸ் மவுண்டில் இறங்கிட்டு அங்கேருந்து இறங்கி வந்து தாம்பரத்துலேருந்து போகிற ட்ரெயினில் ஈஸியாக ஏறி போயிடலாம். ஸோ டைம் ரொம்ப சேவ் ஆகும். இது ஒரு சூப்பரான ஒரு விஷயந்தான். பட் ஏன் இத்தனை வருஷம் தள்ளி போட்டாங்க அப்படின்னு தெரியல. இதுக்கப்புறம் என்னென்னா, சிட்டிக்குள்ளே கொஞ்சம் இந்த ஏரியாஸ் கவர் ஆகாமல் இருந்ததெல்லாம் இப்போ கவர் ஆகுது. அப்படின்றப்போ டிராஃபிக்ஸ் ஓரளவுக்கு கம்மியாகும் அப்படின்னு நம்பலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் என்னென்ன நடக்குது ஃப்யூச்சரில் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.